Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 18th March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 11:30 AM. மேபி உங்களுக்கு ஒரு 12 o'clockக்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16th March 2024 நீட் யூஜி 2024க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாளாக இருந்துச்சு. இந்த கடைசி நாள் வரைக்கும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் ஆகிருக்குது, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு இடிவி பாரத் அப்படிங்கிற நியூஸ் சேனலில் நியூஸ் அப்டேட்டாக கிடச்சிருக்குது. ஸோ அதை பற்றியும் கரெக்ஷன் விண்டோ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம என்னென்ன திருத்தங்கள் செஞ்சுக்கலாம், இதில் நம்ம செய்யும்போது கரெக்ஷன் செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இடிவி ராஜஸ்தான் அதில் வந்த நியூஸ் அப்டேட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுத்து கூட்டி படிச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கவே இருக்கார் நம்ம கோகுல் சார் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு உதவி வாங்கிட்டு நம்ம அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். கோகுல் சார்னு சொன்னது நம்ம கூகுளை தான் சொல்கிறேன். நீட் யூஜி 2024 25.6 lakh ஆஜ் சேகர். சரி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கரெக்ஷன் ஸ்டார்ட். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முந்தானேத்து, அதாவது இன்றைக்கி 18th அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே 16th March வரைக்கும் 25.6 லட்சம் விண்ணப்பங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படின்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க. இது இந்த செய்தித்தாளில் வந்திருக்கிற தகவல் மட்டுமே. இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்டிஏனுடைய அதிகாரப்பூர்வ தகவல் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை நான் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் 3 more days to go. ஏன்னா கரெக்ஷனில் நம்மளுக்கு 3 நாள் கொடுத்துருக்காங்க, 18, 19, 20. இந்த 3 நாளில் யாருக்காவது ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங்காக இருந்துச்சு, இல்லைன்னா எனக்கு ஆதாரில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் விண்டோவில் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 25.6 lakhs அப்படிங்கிறது இன்னமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? அப்போது 25.6 lakh அப்படிங்கிறது 20ஆம் தேதி இரவு நம்மளுக்கு அதனுடைய ஃபைனல் ஃபிகர் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ 25.6 அப்படிங்கிறது 16ஆம் தேதி நிலவரப்படி. இதில் இன்னமும் நம்மளுக்கு ஸ்டேட் வைஸாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர், மற்ற மாநிலங்களில் எத்தனை பேர், அதில் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, டிரான்ஸ்ஜெண்டர் எத்தனை அப்படிங்கிற தகவலெல்லாம் இன்னமும் கிடைக்கல. வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றின எந்த ஒரு அப்டேட் அஃபீஷியலாக கிடைக்குது, இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரில் நியூஸ் அப்டேட்டில் கிடைச்சிது அப்படின்னாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னா, மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இது என்னமோ ஹிந்தியில் எழுதியிருக்கு சார், எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அது என்னது அப்படின்னா, நேராக இது இன்னொரு கம்பேரிசனும் பார்த்துடலாம். இந்த செய்தியை நான் எத்தனாம் தேதி போட்டேன் அப்படின்னா 9th March 2024 அன்றைக்கி போட்டேன். கரெக்டுங்களா? நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். 9 March 2024 அன்றைக்கி இந்த செய்தியை நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது இப்போ லைவாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது பழைய வீடியோ. சரிங்களா? அப்போது 9ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24.6 லட்சம் விண்ணப்பங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அப்போது இந்த ஒரு வார காலத்தில் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது எல்லாமே மார்ச்சில். அப்போ இந்த இந்த ஒரு வார காலத்தில் 24.6 அப்படிங்கிறது 25.6 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் விண்ணப்பங்கள் கூடுதலாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இது உறுதியானதா அப்படிங்கிற செய்தியை நம்ம அடுத்தடுத்த
வீடியோஸில் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் 3 நாள் இருக்குது கரெக்ஷனுக்கு. 18, 19 அண்டு 20 இந்த 3 நாட்களில் எத்தனை பேர் வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகலை, இல்லை வேறு இஷ்யூஸுக்காக நான் வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்றவங்க அதை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த 25.6 லட்சம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சரி, இப்போ இதை எனக்கு தமிழில் சொல்லிடுங்க சார் அப்படின்னா இதுதான் வந்து அந்த தமிழ் செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் யூஜி 2024 மே 5 அன்று NTA சார்பாக நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் 16ஆம் தேதி வரை எடுக்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில் 25.6 லட்சம் பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்து உள்ளனர். சரிங்களா? அப்போது இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி நிலவரப்படி. அப்போது இன்னமும் 3 நாள் டைம் இருக்குது. சரிங்களா? மார்ச் 18 முதல் 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு விண்ணப்பங்களை ஆன்லைனில் திருத்தம் செய்து கொள்ளலாம். சரி, இப்போது அந்த செய்தியும் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம். 3 நாள் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ இருக்குது. இது NTAனுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். 18th மார்ச் டு 20th மார்ச் அப் டு 11:50 PM வரைக்கும் என்ன திருத்தங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த திருத்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த 3 நாளில் நீங்கள் வந்து எக்ஸப்ட் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இதை தவிர நீங்கள் எல்லா திருத்தங்களும் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதுபோக ஆதாரை வந்து ரீஆத்தன்டிகேஷன் நான் செஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு போன டைமு OTP வரல, எனக்கு ஆதார் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஆதார் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். இப்போ நான் திரும்பவும் ஆதாரை வந்து ரீஆத்தன்டிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க அதையும் செய்து கொள்ளலாம். அப்போது இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் திருத்தம் பண்ணும்போது உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் மாறி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது அந்த சேஞ்சான உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் பேஜ் திரும்பவும் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணணும். உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை இப்போ நீங்கள் வந்து ரீடவுன்லோட் பண்ணணும். 3 பக்கங்கள் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பழசை வந்து அப்படியே எடுத்து எங்கேயாவது பழைய ஃபோல்டரில் போட்டு வச்சுக்குங்க. சரியா? அதை தூக்கி வீசிட வேண்டாம், பத்திரமா வச்சுக்குங்க. என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ புதுசாக கரெக்ஷன் பண்ணவங்க மட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, வெப்சைட்டுக்குள்ளேயே போக வேண்டியதில்லை. எனக்கு கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் NTA வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன திருத்தங்களெல்லாம் செய்யணுமோ, என்ன தவறுகளெல்லாம் செஞ்சீங்களோ அந்த திருத்தங்களை செஞ்சுட்டு கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்பவும் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது செய்யும்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், NTA வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை திருத்தம் பண்ணி அதை ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுடைய ஃபஸ்ட் பேஜ் தான் இது. சரிங்களா? இந்த PDF அப்படிங்கிறது 146 பக்கங்கள் கொண்டது. பழசு பார்த்தீங்கன்னா 167 பக்கம் இருந்துச்சு. அப்போ பழைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் எடுத்து பழைய ஃபோல்டரில் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ 146 பக்கங்கள் இருக்கிற இந்த புதிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த புதிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் உங்களுக்கு வந்து டை பிரேக்கிங் ரூல்ஸ் மாறி இருக்குது. அதை நான் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது கரெக்டான டை பிரேக்கிங் ரூல்ஸ். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது தவறான டை பிரேக்கிங் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்ததெல்லாம் சொல்லியாச்சு. கடைசியாக நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து நீட் 2024க்கு அப்ளை பண்ணிட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து எல்லா தகவல்களும் உங்களுக்கான வழிகாட்டுதல்களாக வழங்கப்படும். உங்களை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த விதமான சந்தேகம் அப்படின்னாலும் டைரெக்டாக எங்களோட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும், அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்,
நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா, பாண்டிச்சேரி சென்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இதில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸை முடித்து டே 1 நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும், அந்த கடைசி அப்படிங்கிற வேர்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் நீங்கள் கட்டக்கூடிய அந்த காப்பீட்டு தொகை, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட், அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டு, அப்படி வரலைன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் கொடுக்கறது தான் வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு அப்பப்போ மட்டும்தான் டவுட் வரும், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரியான சந்தேகங்களையும் நம்ம வந்து கட்டண சேவையில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு ரிமைனிங் இருக்கிற 50 டேஸில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக ஓகேங்களா நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் மட்டும்தான் உடனுக்குடனாக தகவல் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க, நீட் ஆஸ்பிரண்ட்டோட பேரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் முடித்து காலேஜில் போய் சேர்ற வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.